கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்கிறோம். பிலிப்பியர் 4:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம். கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடலினை கண்டித்த கர்த்தனே அல்லவோ கடவாத எல் கையை என் வாழ்வில் தாரும், கடலினை கண்டித்த கர்த்தனே அல்லவோ கடவாத எல் கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், பிளவுண்ட மலையை புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும், பிளவுண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும், பாரேனில் காரீருள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தேவமாய் வாரம், பாரேனில் காரீருள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தேவமாய் வாரம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் கிளிமேத்தோடும் மற்ற என் உடன் வேலையாளர்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. ஒரு பெரிய வசனம். பவுல் ஒரு நிச்சயத்தை இங்க பார்க்கணும். நிச்சயத்தை, அது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். நிச்சயம் இருக்கு. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சர்டனிட்டி, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வைத்துதான் நான் இந்த செய்தியை உண்டு பண்ணியிருக்கிறேன். பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. எனக்கு உறுதியாக எனக்கு தெரியும் இவர்களுடைய பேர் எங்க இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. பவுல் ஒரு ஆழமான ஒரு மனிதன். அவருக்கு பல விஷயங்கள்ல ஒரு நிச்சயம் இருக்கு. ஆனா சில காரியங்கள்ல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை குறித்து என்ன நினைக்கிறார், மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறார். உலகத்துல எல்லாரும் நான் பரலோகம் போயிருவேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாது அப்படிதான் சொல்லுவோம். அப்படித்தானங்க, நான் போயிருவேன் நீ போகிற சந்தேகம். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் தந்தை எப்படி பார்க்கிறார் என்ன சொல்கிறான். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம், அன்றையும் நான் உங்களையாவது மனுஷனுடைய நியாயத்திற்கு வருது திருப்பி வருது, என்னை குறித்து திருப்பி சொல்றது. அதாவது பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனை வரும்போது பவுல் என்னை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன், அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தரே. அதிகமாக கொடுத்தா அதிகமாக கணக்கு பாருங்க. அதனால கேட்கிறாரு,
பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்னா, ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்பே யாருக்கு தீர்ப்பு கூறார்கள். இருளிலே மறைந்திருக்கிறதை அவர் வெளிச்சமாக்கி இருதயத்தின் யோசனை வெளிப்படுத்துவார். பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் தான் என் நியாயத்திற்கு கொடுக்கணும்ட்டு. ஆனா சக விசுவாசிகளை பார்த்துக்கிட்டு இப்படி சொல்ல மாட்டேங்கிறார். ஒரு நிச்சயத்தை சொல்கிறார், சர்டனிட்டி. பிலிப்பியர் 4வது அதிகாரம், என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் சர்டனிட்டி. பார்த்தீங்களா எப்படி பவுல் மாறுதலா இருக்காரு? பார்த்தீங்களா எல்லா பாஸ்டர்மார்களும் எல்லாம் சொல்லுவாங்க, கபாரே நான் பரலோகத்தில் இருப்பேன், நீ போவையான தெரியாது. ஒரு சில சபைகள் இருக்கு. அந்த சபையில என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மருந்து சாப்பிட்டா பரலோகம் போக முடியாது, நீங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் வித்தியாசமா பார்க்கணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை நம்ம சொல்லுவோம், ஹார்மோனி. ஹார்மோனினா எல்லாம் இசைந்து போகிறது. பவுல் யாரோட இசைந்து போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரை சொல்றாரு, அந்த நபருக்கு பேர் கிடையாதுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பேர் இல்லாத ஒரு நபர்கிட்ட பேசுகிறார். ஏன் உத்தம கூட்டாளியே. இந்த உத்தம கூட்டாளி 2வது வசனத்தில் இருக்கிற ஏதியாலும் சிந்திகளும் கிடையாது. அவங்களுக்கு புத்தி சொல்றாரு, அன்றியும் என் உத்தம கூட்டாளி அவர்களுக்கு உதவியாரு. இந்த 2 பேருக்கு நீ உதவியா இருக்கணும். அங்க பிரச்சனை இருக்குது, பிரிவினை வருது, ஆனாலும் நீ எப்படி இருக்கணும், உதவி செய்யப்பா அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு, இதான் ஹார்மோனி. மொத்தம் சொல்லுவாங்களா, அங்க வர அந்த அக்கா 2 அக்காவையும் சேர்ந்துராத, பிரச்சனை ஆகிக்கணும். அவர்கள் கிளிமேத்தியோடு, இந்த கிளிமேத்தியோங்கிறது யாருன்னா அதுக்கப்புறம் பைபிள்ல வேற எங்கேயும் இல்லை, ஒரு நபர். ஆனா ஹார்மோனி பவுலுக்கும் உத்தம கூட்டாளிக்கும் கிளிமேத்தியுக்கும் எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஹார்மோனியா இருக்கிறாங்க. இந்த ஹார்மோனி ரொம்ப முக்கியமானது. இதை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். சரி, ஆண்டவர் இந்த ஹார்மோனியாக ஒரு நபரை பார்க்கிறார். அவருடைய இருதயமும் ஆண்டுடைய இருதயமும் அப்படி சேமா இருக்குது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது ஏன் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் இருதயம் ஹார்மோனி நிச்சயம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இருதயம் எப்படி இருக்கோ தாவீது அப்படி இருக்கு. எனக்கு நான் பார்த்தேன்ப்பா, நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இன்னொரு அருமையான ஒரு சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இதை விட பெரிய சர்டிபிகேட் வாங்க முடியாது. அடுத்து பாருங்க, அவ எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி. எனக்கு சித்தமானது. இந்த ஹார்மோனியில என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரிவினை வரக்கூடாது. நான் பெரியவனை சொல்லக்கூடாது. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய மரணத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யார் பெரியவன்? நீ பெரியவனா, நான் பெரியவன். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஹார்மோனியை பார்க்க போறோம். ஹார்மோனிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவனுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். கிருபைலாம் என்ன சொல்லுங்க, தகுதி கிடையாது, ஆனாலும் கொடுத்துருவார். கொடுத்துக்கிட்டு இப்படியே உத்து பார்ப்பாரு, உத்து பார்ப்பாரு. நான் கொடுக்குறேனே, இவன் என்ன செய்யலாம், இந்த கிருபையை எப்படி யூஸ் பண்றான் அப்படின்னு கவனமா பார்ப்பாரு. வாசிப்போமா? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சவுலை குறித்து சாமுவேல்ட்ட காது கேட்க பேசுறார். சாமுவேல்ட்ட அப்படிதான் பேசுவாரு. சாமுவேலே சாமுவேலேன்னு குட்டி பையனை பார்த்து பேசினாரு. அதுபோல 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 15 சவுல் வார ஒரு நாள் முன்னே கர்த்தர் சாமுவேல் காது கேட்க என்ன சொன்னார் பாருங்க, காது கேட்கத்தான் சொல்றாரு. நாளை இந்த நேரத்திலே பென்னியமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் இடத்துல அனுப்புவேன். அது அனுப்புறது ஏன் வேலை, எப்படி அனுப்புவேன்? அவன் கழுதை காணாம போயிடும், கழுதையை தேடிட்டு வருவான், உங்ககிட்ட வந்துருவான். எல்லாமே பிளான்ட். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கிடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையீடுகள் என்னிடத்திலே வந்து எட்டினபடினாலே நான் அவனை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் பிளான சொல்லிட்டார், காது கேட்க சொல்றாரு. இப்ப சவுல் யார் அப்படின்னு கேட்டா, பென்னியமீன் கோத்திரம், ரொம்ப குட்டி கோத்திரம். பாருங்க 22வது வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேலிலே கோத்திரங்களில்
சிறிய பெண்ணியமின் கோத்திரத்தை அல்ல. அதாவது சின்ன கோத்திரம் பெரிய கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோத்திரம் இருக்கு, அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி ஊழியம் செய்த லேவியர்கள் பிக் அப்படி நிற்பாங்க. இந்த லேவிய கோத்திர மக்கள் நடக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். கோஹாத்தின் கோத்திரத்தை குறித்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பந்தாவான ஒரு கோத்திரம். யூதா கோத்திரம் அதோட சூப்பர் கோத்திரம், துதிக்கிற கோத்திரம். ஆனா குட்டி எல்லாராலையும் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட கூட்டத்திலிருந்து ஒரு மனிதனை தடுத்துக்கொள்ள. நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இவனை ராஜாவாக்க போயிடுற. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் நான் சொல்றேன், இருந்தாலும் நான் அதை சொல்றேன். விருதுநகர்ல எல்லாரும் நாடார்ஸ் அதுல சந்தேகம் இல்லை. அதுலயே நிறைய கிளாஸ் இருக்கு. ஒரு நாடார் என்ன நாடார்னா வாடியான் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க ஒரு 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 சாமியை கும்பிடுறவங்க. இந்த வாடியான் தெரு அவங்க தெரு. இந்த வாடியான் தெரு ஃபுல்லா அவங்க தெருவா இருந்துச்சு. இப்ப எல்லாம் வித்து எங்க போயிட்டாங்க. இப்ப விருதுநகர்ல ஒரு பேச்சு இருக்கும். என்ன பேச்சு இருக்குன்னா, டே எனக்கு கால் வலி இருந்துச்சு, நான் மதுரையில் போய் வாடியான்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னு கேட்டேன். டாக்டர் தேவதாஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டர் தேவதாஸ் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வந்து வாடியான்ல உள்ளவர். அதனால இவங்களுக்கு வந்து அந்த வாடியான்கிட்ட போய் நான் எக்ஸ்ரே எடுத்தேன், ஊசி போட்டேங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமை. மற்ற எல்லாத்தையும் அவங்க கண்டுக்கிட மாட்டேங்க. அப்படியே இதுக்குள்ளேயே ஒரு சில ஹை கிராங்க் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க விதின் நாடாருக்குள்ள. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியாத கேட்டுக்கோங்க. சரி, இப்ப இந்த பெண்ணியல் கோத்திரம் ரொம்ப குட்டி கோத்திரம். அந்த குட்டி கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் தெரிஞ்சு வருது. 10வது அதிகாரம் முதல் வசனத்துல அவனை முத்தம் செய்து சாமுவேல் தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணதோட இவருக்கு அப்பயும் தாழ்மையா தான் இருக்காரு, இன்னும் பெருமை அவருக்குள்ள வரல. இப்ப சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டா யார் பேருக்கு வந்து சவுல் பேர். இவரு எஸ்கேப் ஆயிட்டாரு, எங்க போடாருன்னு தெரியாது. தேடுறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு சொல்றாரு 22வது வசனம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல, எப்பா அவன் தலவாழம் இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான், இவனை கொண்டாடுறாங்க. அப்பயும் அவனுக்கு ஒரு ஆள் நல்லா ஹைட்டு வெயிட்டு எல்லாமே குள்ளமா இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்காரு. ஆனா இப்ப ஒரு நல்ல குணாதிசயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். வெரி குட் குவாலிட்டி. 10வது அதிகாரம் 27வது வசனத்துல இவனை கிண்டலா பேசுறாங்க. ஏன்னா ரொம்ப சீப் கோத்துறதுனால இந்த பேலியான் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாமல் போல் இருந்தாங்க. ஸ்பெஷல் குவாலிட்டி. காது கேளாமல்னா என்ன யாராவது கிண்டலா பேசுனாங்கன்னா அதை கண்டுகிடவே மாட்டேன். சொல்லி சொல்றான், சொல்லிட்டு போறான், இல்ல என்ன இருக்கு பிரச்சனை விட்டுருவேன். நான் போய் சண்டை போடுறது இதெல்லாம் கிடையாது. ஒரு சிலர்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, போய் சண்டை போட்டுட்டு தான் வருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியா இருந்தா இப்ப இவனுக்காக 11வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியத்தை நீங்க பார்க்கலாம். இந்த வைராக்கியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது சொன்னாங்க 11:6 சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினாலே மிகவும் கோபம் உண்டாகி. அப்ப தேவ ஆவியானவரும் ஹார்மோனி சவுல் கூட காது கேட்க மாட்டேங்குது, சந்தோஷமா இருக்காரு. இப்படிப்பட்டவனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு வைராக்கியத்தோடு நினைச்சாங்க. 7வது வசனத்துல அப்பொழுது கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினாலே ஒருமனப்பட்ட. கர்த்தரால் உண்டான பயங்கரம், ஆண்டவர் நிறைய இந்த மாதிரி ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணி தன்னுடைய வல்லமையை காட்டுறோம். உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன், அடிக்கடி அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து தீ எரிஞ்சிட்டு இருக்குது. ஹாலிவுட் கலிபோர்னியா தேசத்துல ஒரு ஒரு சூப்பர் லக்ஸரி இடம் வச்சிருக்காங்க. அதுல கோடீஸ்வரனுக்கு மேல இருக்கிற பீடீஸ்வரன் தான் அங்க வாழ முடியும். அந்த சினிமா படத்துல நடிக்கிற ஹீரோயின் வாழ்க்கிற இடம். அவங்க என்ன நடந்ததுன்னா ஒரு சினிமா படம் ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது எஸ் வாடியான் வகையால்
எஸ், இந்த கரெக்டா போட்டிருக்காருங்க. கூலையான். வயத்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா ராஜேஷ்? வயத்தான், அவங்களுக்கு தொப்பை இவ்வளவு பெருசா இருக்கும். சரி, இது அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்ப ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எழுதி போட்டிருக்கிறார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் 70% அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், இந்த குரூப்புக்கு அடுத்து அம்மா அப்பா ஒய்ஃப்னு போட்டுட்டு கடைசியில் காட், கடவுளுக்கு 0 முட்டை. இத போட்ட உடனே ஆண்டவர் கோவம் வந்துச்சு. கரெக்டா 2 நாள்ல ஒரு தீ வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வர அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் தேவனுடைய கோபம். இதுலதான் அந்த ஹார்மோனிங்கிற வார்த்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆண்டவர் இவங்களை ஒரு அழகான இடத்துல வச்சிருக்கிறாங்க. அவருக்கு துதி காணா மகிமையை செலுத்தணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இங்க நம்ம பாக்குறோம். கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தில் வந்தது, எல்லாம் சுமூகமா போயிடுச்சு. அதனால சவுல் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கண்கள் இப்ப எது மேல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன யார் இருந்தாலும் நான் சொன்னா அதெல்லாம் கிடையாது. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 14. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்க ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தும் வாருங்கள். என்ன ஒரு இருதயம் ராஜ்யத்தில் இருந்துச்சு, தன்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்த ஒரு மனிதன் அங்க ஆண்டவருக்கு சமாதான பலியை செலுத்துகிறாரு, சந்தோஷமா பண்றாங்க. இது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஆனா எப்ப தாவீது கோலியாத்தை கொன்னுட்டு வாராரோ அப்ப அவர் காது திறந்துருச்சு. இதுவரை காது மூடி இருந்துச்சு, ஆனா இப்ப காது என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. அதனால என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் ஃபெயிலியர் உங்களுக்கு காட்டப்படும். 13வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல். அப்ப இங்க அந்த சேம் வேவ் லென்த் அடி வாங்கிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜா ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். ஆனா சாமுவேல் வர லேட்டானா இவரே போய் பலி செலுத்துறாரு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமா செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதி கட்டளை கேட்கணும், மற்றபடி கர்த்தர் இஸ்ரேல் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்னைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அப்ப அடுத்து சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்தை கேட்ட ஒரு மனுஷனை தேடி தேட ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நமக்கு தருணங்கள் கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பார். இதோட விட்டாரா இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார். செகண்ட் ஃபெயிலியர் உங்களுக்கு காட்டும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 15:3. ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார். சரி, இந்த சான்ஸ்ல எது இந்த சவுல் ஒழுங்கா இருப்பான்ட்டு. 3வது வசனம். நீ போய் அமலேக்கியரை எல்லாத்தையும் செய்து ஆண் பெண் குழந்தை எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கிறாரு. ஆனா இவன் அதை செய்யாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம இந்த வசனத்துக்குள்ள போறது நமக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு அந்த ஹார்மோனிங்கிறத மட்டும் நான் காட்டிட்டு போறேன். 19வது வசனம் பாருங்க. இங்கதான் ஃபேக்ட். இப்படி இருக்க, நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கர்த்தருடைய பார்வை கொள்ளை என்னது? ஆண்டவர் கொடுத்த பொசிஷன் ராஜா வாக்கிட்டார். அது இவனுக்கு முக்கியமா தெரியல. சீப்பா அங்க இருக்கிற நம்பர் 1 குவாலிட்டி ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டார். எடுத்து சொல்லாது, எனக்கு இல்லையா உன் கடவுளுக்கு தான் நான் எடுத்தேங்கிற. ஆண்டவர் கிளிஸ்டார் சீட்டார், டர்ன கிளிஸ்டார் கிழிச்சிட்டு கீழ்படியாம போனதுனால. இதனாலதான் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல, ஈசாயின் மகனை தாவீதை எனக்கு ஹார்மோனி, என்னுடைய ஹார்ட்டும் அவனுடைய ஹார்ட்டும் கரெக்டாக. இப்ப சவுலுடைய காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கேட்காம இருந்துச்சு. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல, அதாவது பெண்கள் ஆடி பாடி வர்றாங்க. இது அவங்களுக்கு தப்பே கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோரஸ் இருக்கு, அப்படி அவங்க பாடுவாங்க. அது பாடும் பொழுது அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து காது கேட்க ஆரம்பிச்சிச்சு. நமக்கு காது கேட்க கூடாது. நம்ம சில நேரம் செவிடாத்தான் இருக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லு, செவிடா இருக்கணும்.
யாராவது உங்களை கிண்டலா பேசுறாங்களா, கண்டுக்கிடாம போய்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப தாவீது கொலை செய்வதற்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். அது கொலை வெறியா மாறுது. 19வது அதிகாரம் 1 வசனத்துல தாவீதை கொன்று போடும்படிக்கு. எந்த தாவீது இந்த இஸ்ரேல் தேசத்தையே காப்பாற்றுறாரு. எப்படி காப்பாற்றுறது சொல்றேன். ஒத்தை கொத்த ஃபைட். ஒத்தை கொத்தனா நீயா நானா, நான் ரெடி கோலியாத் சொல்றாரு. உங்கள ஒருத்தன் வரட்டும், நேரா சண்டை போடுவோம். நான் தோத்தா எங்க தேசம் முழுவதும் இஸ்ரேல் தேசத்துக்கு அடிமையா இருக்கும். ஆனா நீங்க தோத்தா நீங்க எங்களுடைய தேசத்துக்கு அடிமையா இருக்கணும். ஆனா தாவீது போய் ஜெயிச்சுட்டு அந்த தேசத்தையே பாதுகாத்தாரு. ஆனா அவருக்கு என்ன ரிவார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தான். இப்ப இந்த ஹார்மன்ல சவுலுடைய வாழ்க்கையில மைனஸ் எல்லாம் காமிச்சிச்சு. இனி தாவீது வாழ்க்கையில பிளஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. 1 சாமுவேல் 26:7. இப்ப ராத்திரியில சவுல் தூங்கிட்டு இருக்காரு. சவுலுடைய ஒரே ஐடியா என்னன்னா, தாவீதை எப்படியா கொண்டு விடணும். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அவனுடைய சேனாதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தாவீது அபிசாயும் ராத்திரியில வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்து நைஸை கேட்கிற அப்பனேருங்கிற கேட்கிறாரு, ஐயா ஒரே ஒரு குத்து இதான் பட்டயம், நான் பார்த்து கேட்கறான், ஒரு கொத்த சுவாங்க நான் குத்தி காலி பண்ணிட்டாங்க. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது ஏன் தாவீதுடைய இருதயமும் ஆண்டோட இருதயம் ஒரே மாதிரி ஹார்மோனி அப்படின்னு நினைக்க, அதுங்க ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. தாவீது அபிசாய் பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது தன் கையை போட்டு குற்றமல்லம். தாங்க ஆச்சரியமா இருக்கு. அபிஷேகத்துடைய மதிப்பு தெரியுங்க. நோ நோ நோ, நான் செய்ய மாட்டேன். அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்டிஷன் பாருங்க. 10வது அப்பொழுது தாவீது, கர்த்தர் அவனை அடித்து, ஆண்டவர் அடிக்கிட்டு ஏன் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவரு வேலை பழி வாங்குறது, அல்லது அவருடைய காலம் வந்து மறித்து வயசாகி மறிக்கட்டும், அல்லது யுத்தத்திலே மாண்டால் ஒழிய என் கையை நான் போட மாட்டேன். ஆண்டவர் இதை கேட்டோம்னா ஹார்மோனியை பாக்குறேன், நான் இப்படித்தாங்க எதிர்பார்க்கிறேன். சூப்பரான ஐடியாயா, இந்த இறுதியும் ஏது ஈக்குவலா இருக்கு அப்படின்ட்டாரு. இந்த கீ வருஷத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நபர் தான் இவர். சரி, இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சர்டனிட்டினா 100% கொஞ்சம் கூட ஒரு அசைவு இல்லாத காரியம். அதை நம்ம பார்த்தோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம், அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி. அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. அது இந்த 2 பேரா இருக்கலாம், சிந்திக்கா எதியா. அவங்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை அவர்கள் கிளிமந்தோடு மற்ற என் உடன்களை சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட சுவிசேஷத்தை சொல்றது நம்ம விழுந்த கடமை. சொல்லல நமக்கு ஐயம். என்னுடைய வாழ்க்கையில எப்ப சான்ஸ் கிடைக்கோ நான் சொல்லிருக்கேன். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. சரி, கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்ப அந்த வேவ்லென்த் ஆடுற ஒரு காட்டு. 2 பேரும் ஹார்மோனி கிடையாது, மோதுறாங்க. டேஷாம். ஒரு பக்கம் பேதுரு, ஒரு பக்கம் பவுல். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் யூதர்கள் தான், 100% யூதர்கள். பேதுரு யூதன், பவுல் யூதன். ஆனா பவுல் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அது இதான், இதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பேதுரு அப்படி கிடையாது. இவருக்கு ஒரு மாய்மாலம் பண்ற கேரக்டர் இருக்கும். யூதர்கள், அதாவது ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா புறஜாதியார்ட்ட போய் சாப்பிட மாட்டார். ஆனா புறஜாதியார்கள்ட்ட போய் யார் என்ன போய் சாப்பிட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு அண்ணன் இருக்கார், அவர் சரவணன். அவர் மகளுக்கு ஒரு கல்யாணம் வந்துச்சு. எங்கிட்ட வந்து கேட்டார், சார் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு சாப்பிட வருவீங்களா அப்படின்ட்டு. ஐயோ நீ கூப்பிட்டா வருவேன்ல அப்படின்னு நான் சொன்னேன். போய் தொண்டப்பட்டெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டு வந்தோம். ஆனா எங்க இதுல ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு ஹை காஸ்ட் அப்படி மேல இருப்பாங்க.
அவங்க வரமாட்டாங்க. மொய் ரூபா கொடுத்துருவாங்க, அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? இவன் லோ, நான் ஹை. எங்களுக்கு நாங்கெல்லாம் லோவும் கிடையாது, ஹையும் கிடையாது. அங்க கூப்பிட்டாலும் அங்க போய் சாப்பிட்டு வந்துடும். அப்ப இந்த பவுல் வந்து அதை எதிர்க்கிறார். எப்படி எதிர்க்கிறார் பாருங்க. 10வது வசனம், தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படியே மேலும் பேதுரு அந்தியாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சொல்ற முகமுகமா எதிர்த்தேன். ஹார்மோனி இருக்கா போச்சு, அது வாங்கிருச்சு. ஆனாலும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படி யாக்கோபின் இடத்திலும் சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியாரோடு சாப்பிட்டான். அவர்கள் வந்த பொழுதோ விருத்த சேதங்களுக்கு பயந்து விலகி போனான். மற்ற யூதர்களும் அவனோட மாய்மலத்தில் பார்வா இழுத்துட்டு போயிட்டான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோனி போயிடுச்சு. இதுல 1 கொரிந்தியர் எடுத்துக்கலாம். இன்னொரு கருத்தை காட்டுறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசும். ஆண்டவர் ஹார்மோனி உன்ன பேசு, ஆண்டவர் மகிமைப்படுத்து. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேச, பிரிவினை இல்லாமலும். பாத்தீங்களா, ஒரு பிரிவினை வந்துச்சு, ஆனா இப்ப அந்த பிரிவினை இல்லை. கொரிந்து சபையில் இருந்துச்சு. ஏக யோசனை உள்ளவர்களாகவும் சீர்பொருந்தவர்களாகவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் இங்க ஒரு சண்டை வந்துச்சு. எப்படி அங்க 2 அக்கா சண்டை போட்டாங்களோ, என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலேவியாளுடைய வீட்டிலே. இந்த குலேவியால் வீடுங்கிறது ஒரு வீடு, நல்ல பெரிய வீடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்க அந்த அம்மா சபையைக்காக திறந்து விடுறாங்க. திறந்து விட்டு எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க. ஆனா சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் யார் ஆளு, நீ ஆறு, நீ ஜே, நீ அந்த கட்சி இந்த கட்சி. எங்க சபையில இல்ல, எந்த சபைக்கு போனாலும் அங்க 2 டிவிஷன் இருக்கும். இவன் அவன் சண்டை போடுவான், இவங்க சண்டை போடுவாங்க. நாங்க அந்த காலத்துல இருந்தே கேட்டுக்கோங்க, அந்த காலத்துல இருந்தே எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதனால எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாதனால தான் எந்த எலெக்ஷன் யாரும் எங்கள்கிட்ட வர மாட்டாங்க. ஏன்னா இது டம்மி பீஸ், இதுக்கு பவர் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க நம்ம பார்க்கறோம் என்னன்னா, பிரிவினை. 5 நான் 13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். இந்த அழகாக பவுலன்னு சொல்றாரு. இப்படி நான் பவுலை சேர்ந்தவனா அப்போலோ சேர்ந்தவனா ஒரு பிரிவினை. நமக்கு ஒண்ணுதான் வேணும், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுங்கிற ஒருத்தர் தான் நமக்கு தேவை. இந்த உத்தம கூட்டாளியை 3வது வசனத்தை திரும்ப வாசிப்போமா? பிலிப்பியர் 4:3 அன்று என் உத்தம கூட்டாளியே. இதாங்க பவுலுடைய இருதயத்திலிருந்து வருகிற சர்டிபிகேட். ஒரு சிலர் சர்டிபிகேட் கேட்க வருவாங்க, நம்ம எழுதி கொடுப்போம், அது இருதயத்திலிருந்து வராது. ஆனா இது இருதயத்தில் அவர் உத்தம கூட்டாளியே அப்படி அட்ரஸ் பண்ணி பேசுறாரு. காரணம் ஹார்மோனி இருக்குது, சர்டனிட்டி இருக்குது, உறுதியாக இது நடக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல இந்த பர்னபாவை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பர்னபாவுக்கு என்ன ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனத்துல ஆறுதலின் மகன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா. பர்னபா வந்தாலே ஆறுதல் சொல்லுவாரு. கவலைப்படாதீங்க பிரதர், நாங்க ஜெபம் பண்றோம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. குற்றப்படுத்த மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்தலாம் இருப்பாங்களே தவிர ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் கொண்ட யோசேப்பு. இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? பர்னபா இருக்கணும், ஆறுதல் சொல்லணும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பாடல் இருக்கு. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலங்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலங்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இலைப்படையார்
நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். நம்முடைய ஆண்டவர் எப்போது ஆறுதலின் தேவன். ஆறுதலா இருக்கணும். அந்த ஆறுதலா இருந்தானா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இருக்கும் கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகள் பெருது, ஆசீர்வாதங்கள் பெருது ராஜா. எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் என்ற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.